பல்வேறு வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு இன்னமும் எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணுறது, எந்த வகையில் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எந்த வகையில் இந்த கார்டு பெறுவது என்று குழப்பங்கள் இருப்பதனால ஒவ்வொரு மண்டலத்திற்கு இந்த திட்டம் செயல்படுத்தும் வகையில் ஹெல்ப் டெஸ்க் பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 15 மண்டலங்களிலும் இந்த ஹெல்ப் டெஸ்க் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் என்பது ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் மாநகராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, தனியாரை சார்ந்த தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே பயன்பெறும் வகையில் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அதே போல் இந்த கல்யாண மண்டபங்களில் தனியாருக்குட்பட்ட கல்யாண மண்டபங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அதே போல் நம்முடைய சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், மலேரியா ஒர்க்கர்ஸ், இப்படி அனைவருமே பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த தூய்மை பணியாளர்கள் இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி 2 லட்சமிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத இந்த தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடும் பொழுதோ அல்லது எந்த ஒரு சூழலையோ விபத்து ஏற்பட்டால், ஒரு கை அல்லது ஒரு கால் இழந்தால் இந்த வாரியத்தின் மூலியமாக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல முழு கண் பரிசோதனை சிகிச்சை வழங்கப்படுகிறது. அதேபோல் திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இயற்கை மரணம் உதவித்தொகையாக 20,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. முதியோர் ஓய்வூதியம் என்ற வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதேபோல் இந்த தூய்மை பணியாளர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்விக்காக தனியாக உதவித்தொகை வழங்குமாறு இத்திட்டத்தின் மூலியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு இந்த வாரியத்தின் மூலியமாக 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இப்படி பல்வேறு அம்சங்களோடு இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பட்டு வருகிறது. மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுமே இந்த வாரியத்தில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து வாரியத்தின் மூலியமாக ஒரு கார்டு வழங்கப்படும். அந்த கார்டின் மூலியமாக இந்த சேவைகள் எல்லாமே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தனியார் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் இத்திட்டத்தில் கண்டிப்பாக பயன்பெறலாம். ஆனால் தனியாரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லை. ஆனால் மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு மால்லையும் அதே போல் தனியாரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லையும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. ஊடகத்துறை மூலியமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு இப்பேற்பட்ட திட்டத்தை எடுத்து வைத்திருக்கார்கள். அந்த திட்டத்தை தனியாரில் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் சென்று அவர்களும் இந்த திட்டத்தின் மூலியமாக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். NULM லேபர்ஸ்க்கு தான் அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஏன்னா பர்மனன்ட் லேபர்ஸ்க்கு நிறைய கேட்டகரிஸில் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஆனால் இந்த NULM லேபர்ஸ்க்கு நிறைய வகையில் அவங்களுக்கு தேவைகள் இருக்கிறதுனால அவங்கள முதற்கட்டமாக இதில் பொறுத்து எடுத்துருக்குறோம். பெரும்பாலான வார்டு அலுவலகங்களில் கழிப்பறை வசதி ஒரே கழிப்பறை தான் இருக்குது. பெண் அதிகாரிகள், ஆண் அதிகாரிகள் ஒரே கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக செய்தி வெளியாகிது. குறிப்பாக 101ஆம் வார்டில் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். இல்லை, ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக தான் கழிப்பறைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்படி எந்த இடத்துலையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் குறிப்பிடுறது எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக அது மாற்றி தரப்படும். இல்லை, நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு இப்போ 140 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இந்த 140 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட சூழல் இருந்த நிலை இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் தெரிவித்திருக்கோம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் இது குறித்து முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மருத்துவர்கள் பொருத்தப்படுவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.